ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு இந்தியன் கிச்சன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் சம்மர் ஸ்பெஷல் லெமனைட்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இன்னைக்கு நான் உங்க கூட 4 விதமான லெமனைட்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு ஷேர் பண்ணிக்கிட்டு போகிறேன். இந்த லெமனைட்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம பிரத்யேகமாக வேறு எந்த பொருளுமே கடையில் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸே போதும். ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப கூலாக, சூப்பராக நம்ம லெமனைட்ஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப சில்லுன்னு வச்சுக்கிடும் நம்மளுடைய பாடியை இந்த சம்மருக்கு. இப்போ முதல்ல நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறது குல்கி ஷர்பத். இது பாலக்காட்டில் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு ஒரு கிளாஸில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க. அரை மூடி எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா உப்பு. அது கூடவேவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகளை நான் சேர்த்திருக்கிறேன். இதை 1 மணி நேரம் நல்லா தண்ணியில ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது சப்ஜா விதைகள். இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அது கூடவேவும் சில் வாட்டர் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு அது மூடுற மாதிரி ஒரு டம்ளர் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கிருங்க. குலுக்கிறப்ப எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிரும். அதனாலதான் இந்த சர்பத்துக்கு பேர் குலுக்கி ஷர்பத்துங்க. பாலக்காட்டுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். மிளகா போட்டுக்கிறதுனால நம்ம காரமா இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப மைல்டா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்தி கூட. நம்ம பாடியை நல்லா சில்லுன்னு வச்சுக்கிடும். அடுத்து நம்ம செய்ய போறது மின்ட் லெமனேட். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல கொஞ்சமா ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கோங்க. அது கூடவேவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் போட்டுக்கோங்க. அது கூடவேவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூடவேவும் அரை மூடி எலுமிச்சம்பழம் சாறு இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்காக புதினா இலைகள் நான் எடுத்திருக்கிறேன். அது கூடவேவும் நல்லா சில்லுன்னு தண்ணி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. கொஞ்சமா எலுமிச்சம் துண்டு போட்டுக்கோங்க. சின்ன சின்னதா வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்ப சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் மின்ட் லெமனேட். இது அவ்வளவு ரெஃப்ரெஷிங்கா வச்சிருக்கோம், நம்மள ரொம்ப கூலாவும் வச்சிருக்கோம் பாடியை. இப்ப அடுத்து நான் செய்யறது ஹனி கூல் லெமனேட். இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது கூட. வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ட்ரிங்க் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஹனி சேர்த்திருக்கோம் இதுல. ஒரு கிளாஸ்ல இது பண்றதுக்கு கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கோங்க. அது கூடவேவும் அரை மூடி எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடு சேர்த்துக்கோங்க. சப்ஜா சீடு உடம்ப நல்லா கூல் பண்றதுக்கு நம்ம பயனுள்ளதா இருக்கும். அது கூடவேவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான தேன் சேர்த்துக்கோங்க. தேன் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெயிட் லாஸ் பண்றதுல. அது கூடவேவும் சில் வாட்டர் ஊத்திட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிருங்க. இப்ப நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் ஹனி கூல் லெமனேட். இந்த லெமனேட் நம்ம குடிக்கிறோம், ரெகுலரா குடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா வெயிட் நல்லா குறையும். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா டேட்ஸ் ஜீரா லெமனேட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 3 எலுமிச்சம்பழம் கொட்டையெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சமா குறகுறப்பா அரைச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி திப்பி திப்பியா இருக்கணும். இப்போ இந்த ட்ரிங்க் நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கிளாஸ்ல ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருந்த டேட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவேவும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் சேர்க்கிறோம். இது கூட இன்னமும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கிறதுக்காக ஒரு அரை மூடி அளவு எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு அது கூடவேவும் கொஞ்சமா உப்பு. இப்ப இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் பவுடர் சேர்த்திருக்கிறேன். சேர்த்துட்டு சில் வாட்டர் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு இதை நல்லா ஒரு ஸ்பூனால மிக்ஸ் பண்ணிருங்க. இது ரொம்ப ஹெல்தியான ட்ரிங்க். குடிக்கிறப்ப நம்மளுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் இந்த டேட்ஸ் ஜீரா லெமனேட் குடிக்கிறப்ப. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம 4 விதமான லெமனேட்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பா இந்த 4 விதமான லெமனேட்ஸையும் நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த சம்மருக்கு உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்ட்டு கண்டிப்பா உங்களுடைய கமெண்ட்ஸ்
கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலில். தேங்க்யூ.